Hello students, welcome back to our channel. This is Lavian. This is my channel Lavian Social Science. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். So this video about 7th standard social science geography lesson 1 part 5 video. ஆல்ரெடி 4 வீடியோ இந்த லெசனில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த 4 வீடியோஸ் பார்த்துட்டு இந்த 5th வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம எதை பற்றிலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா க்ரஸ்ட், மேண்டல், கோர் அண்ட் எர்த் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த 4 டாப்பிக்கை டீட்டெயிலாக பார்த்தாச்சு. வாட் இஸ் க்ரஸ்ட், வாட் இஸ் மேண்டல், வாட் இஸ் கோர். ஓகேவா, என்ன ஆகும் க்ரஸ்ட், மேண்டல், கோர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். எர்த் மூமெண்ட்ஸ் தான் என்னென்னு பார்த்தோம். ஓகேவா, நம்முடைய அந்த லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் வந்து எப்படி மூமெண்ட் ஆகிட்டுருக்கு, ஓகேவா, அப்படிங்கிற விஷயத்தை எர்த் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, இன் திஸ் வீடியோ வி வில் லேர்ன் அபவுட் எர்த் குவாக், பூமி அதிர்ச்சி. ஓகேவா, அப்படியே நில அதிர்வு ஏற்படுது இல்லையா. ஸோ எர்த் குவாக், வாட் இஸ் எர்த் குவாக் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ காசஸ் ஆஃப் எர்த் குவாக், என்னென்ன காரணங்களால் பூமி அதிர்ச்சி வந்து ஏற்படுது. ஓகேவா, காசஸ் ஆஃப் எர்த் குவாக் பார்க்க போகிறோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த் குவாக், பூமி அதிர்ச்சி வந்ததுக்கப்புறம் அதோடைய எஃபெக்ட்ஸ் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எஃபெக்ட் ஆஃப் எர்த் குவாக் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் 3 டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எர்த் குவாக், causes of earthquake, effect of earthquake. A sudden movement of a portion of the earth crust which produce a shaking or trembling is known as an earthquake. ஓகேவா, ஒரு சடன் மூமெண்ட், சடனாக ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது பூமியினுடைய க்ரஸ்ட்டில், பூமியினுடைய மேல் பகுதியில் சடனாக வந்து என்ன ஆகுது, ஒரு வைப்ரேஷன் வந்து ஏற்படுது, ஒரு அதிர்வு ஏற்படுறது தான் வந்து எர்த் குவாக்னு சொல்கிறோம். ஸோ இந்த வைப்ரேஷனால் என்ன நடக்குது அப்படின்னா ஷேக்கிங் அண்ட் ட்ரம்பிளிங். ஓகே, ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு நடுக்கம் வந்து ஏற்படுது, க்ரஸ்ட் வந்து அப்படியே ஷேக் ஆகுது. ஓகேவா, அந்த ஷேக்கிங் ஆர் ட்ரம்பிளிங் வந்து ஏற்படுறது தான் வந்து எர்த் குவாக். இது வந்து சடனாக நடக்கக்கூடியது. வித்தின் த செகண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சடனாக ஒரு வைப்ரேஷன் வந்து எர்த் க்ரஸ்ட்டில் ஏற்பட்டு அப்படியே அது சுற்று வட்டாரம் ஒரு சில ஏரியா வந்து அப்படியே அது ஷேக் பண்ணும். அதுதான் வந்து எர்த் குவாக். எர்த்குவாக்ஸ் மே காஸ் வைட் ஸ்ப்ரெட் டேமேஜ் டு லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பூமி அதிர்ச்சி வந்து என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து அது டேமேஜ் பண்ணுது. அங்கே வாழக்கூடிய மக்கள், உயிரினங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி, ஓகேவா, அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப சேதமாகும். இப்போ பில்டிங்ஸ்லாம் இருந்ததுன்னா பில்டிங்லாம் இடிஞ்சிரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸும் வந்து டேமேஜ் ஆகும். அங்கே வாழக்கூடிய மக்கள், எந்த இடத்துல எர்த்குவாக் உருவாகுதோ அங்கே வாழக்கூடிய மக்கள், உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. ஸோ திஸ் இஸ் சம் பிக்சர்ஸ் ஆஃப் எர்த்குவாக். ஸோ இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிரும். The point where these vibration originate is called the focus of the earthquake. ஸோ எர்த்குவாக்கோட வைப்ரேஷன் ஆரிஜினேட் ஆகிற பிளேஸ், ஓகேவா, எந்த இடத்துல வைப்ரேஷன் உருவாகுதோ அந்த பர்டிகுலர் பிளேஸை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃபோக்கஸ். த பாயிண்ட் வேர் திஸ் வைப்ரேஷன் ஆரிஜினேட் இஸ் கால்டு த ஃபோக்கஸ் ஆஃப் த எர்த்குவாக். ஓகே, அதான் வந்து எர்த்குவாக் உருவாகிற மையம். திஸ் இஸ் கால்ட் ஃபோக்கஸ். ஸோ இந்த இடத்துல தான் எர்த்குவாக் உருவாகுது. ஸோ தட் பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபோக்கஸ். The point of the earth surface directly above the focus is called the epicenter of the earthquake. அதாவது ஃபோக்கஸ் உருவாகுது இல்லையா. ஸோ இதான் வந்து எர்த்குவாக்கோட ஸ்டார்ட் பண்ணுற இடம் ஃபோக்கஸ். ஸோ இதுக்கு நேராக மேலே ஃபோக்கஸ் உருவாகிற இடத்துக்கு டைரெக்டாக மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து எபிசென்டர். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எர்த்குவாக் ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ், வைப்ரேஷன் ஆரம்பிக்கிற இடம். ஓகேவா, எந்த இடத்துல அதிர்வுகள் ஆரம்பிக்குதோ கரெக்டான அந்த பிளேஸ் வந்து ஃபோக்கஸ். அதுக்கு நேராக மேலே சர்ஃபேஸ் ஆஃப் எர்த், ஓகேவா, இருக்கிற இடம் வந்து எபிசென்டர். இந்த எபிசென்டரில் தான் டேமேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா அது நேராக ஃபோக்கஸ்க்கு நேராக மேலே இருக்கிறனால. ஸோ எபிசென்டர் ஏரியாவில் வந்து எர்த்குவாக் வந்து மூலமாக அதிகமான டேமேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஸோ 2 பிளேஸ் வந்து இதில் பிரிக்கிறாங்க. எர்த்குவாக் ஆரிஜினேட் ஆகிற பிளேஸ் ஃபோக்கஸ், அதுக்கு நேராக மேலே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து எபிசென்டர். From the focus, the earthquake vibration travel in different direction in the form of seismic waves. ஸோ எந்த இடத்துல ஃபோக்கஸ் உருவாகுதோ அங்கே தான் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. அந்த வைப்ரேஷன் வந்து
எல்லா திசையிலையும் நோக்கி போகுது. ஓகே, எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து என்ன செய்யுது, அந்த வைப்ரேஷன் போகுது. ஸோ அந்த வைப்ரேஷனுக்கு பேர் தான் சீஸ்மிக் வேவ்ஸ். ஓகே, ஃபோக்கஸ்லேருந்து இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து என்ன ஆகுது, வைப்ரேட் ஆகி ஆல் டைரக்ஷனில் போகுது. ஸோ இந்த எர்த்குவேக்கோடைய வேவ்ஸை வந்து ஒரு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ப்ரைமரி வேவ்ஸ் ஆர் பி வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூனியல் வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ் ஆர் செகண்டரி வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், எல் வேவ்ஸ் ஆர் சர்ஃபேஸ் வேவ்ஸ். The earthquake waves are recorded by an instrument known as seismograph. ஸோ இந்த புவி அதிர்ச்சி அலைகள் வருது இல்லையா, எர்த்குவேக் மூலமாக வரக்கூடிய அந்த வேவ்ஸை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒரு கருவியை வச்சு என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அளவிடுறாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த வேவ்ஸ் வந்து ஹெவியான வேவ்ஸா இல்லை லைட் வேவ்ஸா அப்படிங்கிற வைப்ரேஷனை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. தட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்ட் அஸ் சீஸ்மோகிராஃப். சீஸ்மோகிராஃப் ஆர் சீஸ்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த மீட்டர். ஸோ இதுதான் வந்து அந்த எர்த்தோடைய வைப்ரேஷனை அளக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். The magnitude of an earthquake is measured by the Richter scale. The numbers on this scale range from 0 to 9. ஸோ இந்த எர்த்குவேக்கோட வேவ்ஸை வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு அளவீட்டில் வந்து அளவிடுறாங்க. ஓகேவா. ஸோ இதோடைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் நியூஸ்லாம் கேட்டிருப்பீங்க, ஒரு இடத்துல எர்த்குவேக் வந்துச்சு அப்படின்னா 4.5 ரிக்டர் ஸ்கேல் அளவில் வந்து எர்த்குவேக் ஏற்பட்டிருக்கு, 5.6 ரிக்டர் ஸ்கேல் அளவில் வந்து எர்த்குவேக் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த ரிக்டர் ஸ்கேல் அப்படின்னு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து இந்த மெத்தடை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னா, சார்லஸ் ரிக்டர் அப்படிங்கிறவர் 1935 எர்த்குவேக்கை அளவிடுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவர் பேரவே இதுக்கு வச்சுட்டாங்க. ஸோ சார்லஸ் விக்டர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இவர் ஃபைன் பண்ணி சொன்னனால அவருடைய நேமவே இந்த ஸ்கேலுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரிக்டர் ஸ்கேல். ஓகேவா. பூமியினுடைய அதிர்வுகளை, நில அதிர்வுகளை அளக்க வந்து இது பயன்படுது. ஓகே. ஸோ இதில் வந்து அந்த அளவுகள் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, 0 to 9 வரைக்கும் அதோடைய அளவு இருக்கும். 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அளவீடு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கும் வந்து ஈச் லெவல் இண்டிகேட்டர் வந்து எப்படி ஆகுனா 10 times த அமௌண்ட் ஆஃப் ஷேக்கிங், 33 times தட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதாவது ஒரு இடைவெளி, அதாவது 1 and 2க்கும் இருக்கக்கூடிய கேப் பார்த்து அப்படின்னா 10 times ஷேக்கிங் வந்து அதிகமாகும், 10 மடங்கு அதிர்வுகள் வந்து அதிகமாகும். இப்போ 1 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வைப்ரேஷன் வந்து லைட்டாக இருக்கும். ரிக்டர் ஸ்கேலில் 1 அப்படின்னா வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 2 அப்படிங்கும்போது 1 காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா. 1ல் எவ்வளோ வைப்ரேஷன் ஏற்படுதோ அதை காட்டிலும் 10 மடங்கு வைப்ரேஷன் வந்து 2 அப்படிங்கும்போது இருக்கும். ஸோ 3 அப்படின்னு ரிக்டர் ஸ்கேல் வரும்போது 1 and 2வை சேர்த்து 10 into 10 100 times அதிகமாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி 4 அப்படிங்கும்போது அந்த 1 and 2 and 3 10 into 10 into 10. ஸோ இத்தனை மடங்கு வந்து 4 ரிக்டர் ஸ்கேலில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ 1 and 2லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான வைப்ரேஷன். ஸோ 8, 7லாம் வந்தால் ரொம்ப பயங்கரமான ஒரு டேஞ்சரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எர்த்குவேக்காக ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ இதான் வந்து ரிக்டர் ஸ்கேல். ஸோ அதிலே உங்களுக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிக்சரில் ரைட் சைடு பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியும். 0 to 1 வந்து பார்த்திங்கன்னா நாட் ஃபெல்ட், அதுக்கப்புறம் மைனர், தென் ஸ்மால், மாட்ரேட், ஸ்ட்ராங். 6 and 7லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எர்த்குவேக். 7க்கு மேலே போனாவே மேஜரான ஒரு எர்த்குவேக். அதுக்கப்புறம் 8 and 9 போனால் ரொம்ப கிரேட், பயங்கரமான ஒரு டேமேஜை உருவாக்கக்கூடிய எர்த்குவேக் வந்து ஏற்படும் 8 and 9 ரிக்டர் ஸ்கேலில். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் மறுபடியும் இதில் கொடுத்துருக்காங்க. 2.0 ஆர் லெஸ் அப்படின்னா ஃபெல்ட் ஒன்லி எ லிட்டில். ஓகேவா. இதோடைய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், எந்த ஒரு டேமேஜும் வந்து ஏற்படாது. 2.0 அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் நடந்ததே யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி லைட்டான வைப்ரேஷன் வந்து பூமிக்குள்ளே நடக்கும். அண்ட் எர்த்குவேக் ஆஃப் 2.0 on Richter scale or less can be felt only a little. ஸோ 2.0லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப லிட்டிலாக, ரொம்ப சின்ன வைப்ரேஷனாக இருக்கும். ஓகேவா. ஸோ an earthquake over 5.0 on Richter scale can cause damage from things falling. ஸோ 5.0க்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து திங்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ஒரு ஷேக்கிங் வந்து ஏற்பட்டு
அங்கே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து என்ன ஆகும், கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பில்டிங்ஸும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அப்படின்னா 5.0 அப்படிங்கிற ரிக்டர் ஸ்கேல் வரும்போது. ஓகேவா. 6.0க்கு மேலே போச்சு அப்படின்னா ஹையர் மேக்னிடியூட் இஸ் கன்சிடர் வெரி ஸ்ட்ராங். 6.0க்கு மேலே போய் 7 வரைக்கும் போச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எர்த்குவேக் வந்து உருவாகுதுன்னு அர்த்தம். 7.9க்கு மேலே போச்சு அப்படின்னா இட் இஸ் அ மேஜர் எர்த்குவேக். ஓகேவா. 7.9க்கு மேலே ரிக்டர் ஸ்கேல் பதிவாச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து பூமி அதிர்ச்சியை அளக்கக்கூடிய ரிக்டர் ஸ்கேல். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் காசஸ் ஆஃப் எர்த்குவேக். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எர்த்குவேக் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், அதை எப்படி அளக்குறாங்க, என்ன கருவியை யூஸ் பண்ணுறாங்க, என்ன அளவீடு மெத்தடை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ காசஸ் ஆஃப் எர்த்குவேக். எர்த்குவேக் எர்த்குவேக் வர்றதுக்கான காரணங்கள் என்ன? The chief cause of earthquake is the sudden slipping of the portion of earth crust along fractures and fault. ஸோ நம்ம இருக்கக்கூடிய இந்த பிளேட் இருக்கு இல்லையா, எர்த் கிரஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த நிலப்பகுதி வந்து அங்கங்கே ஃப்ராக்சர்ஸ் அண்ட் ஃபால்ட் இருக்கும். ஃப்ராக்சர்ஸ் அண்ட் ஃபால்ட்ஸ்னால் விரிசல் இருக்கும். அந்த விரிசலில் ஏற்படக்கூடிய சடனாக ஒரு ஸ்லிப் ஆகக்கூடிய ஒரு இதுதான் வந்து எர்த்குவேக் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. இந்த ஃபால்ட் அப்படிங்கிறது அந்த விரிசல். ஓகேவா. அந்த விரிசல் வந்து சடனாக மூவ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஓகேவா. இப்போ நம்ம நார்மலாக பில்டிங்லேயே விரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அப்படியே கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதே மாதிரி எர்த் கிரஸ்ட்டில் நம்ம பூமிக்குள்ளே அங்கங்கே விரிசல் ஏற்படுது. ஸோ அந்த ஃபால்ட் அண்ட் ஃப்ராக்சர்ஸ் வந்து மூவ் ஆகும்போது, அந்த இடத்துல சடனாக மூவ் ஆகும்போது, ஓகேவா, ஸ்லோவாக கிடையாது, சடனாக வந்து மூவ் ஆகும்போது ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. தட் இஸ் கால் எர்த்குவேக். The movement of the molten rocks underneath the surface produce stains which break the rocks apart. ஸோ பூமிக்குள்ளே ஏற்கனவே மேண்டலில் வந்து மால்டன் ராக்ஸ் இருக்குது, நம்ம படித்தோம் இல்லையா. அதாவது ராக்ஸ் வந்து சாலிடான ஒரு இதில் இருக்குது, மேக்மா மாதிரி இருக்குது. ஸோ அந்த ராக் வந்து என்ன ஆகுதுன்னா மூமெண்ட் ஆகுது. ஓகேவா. பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து மூமெண்ட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சர்ஃபேஸையும் வந்து அது மூமெண்ட் பண்ணிடுது. ஓகேவா. பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மால்டன் ராக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மூமெண்ட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எர்த் சர்ஃபேஸ்லேயும் வைப்ரேஷனை வந்து ஏற்படுத்துது. ஓகே. இதுவும் ஒன் ஆஃப் காஸ் ஆஃப் த எர்த்குவேக், ராக்ஸோட மூமெண்ட்னால. The sudden shifting of land mass causes upheavals in the crust of earth, sending vibration or waves into the surrounding portions of the earth. அதாவது லேண்ட் மாஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறது. ஓகேவா. நம்மளுடைய நிலப்பகுதி வந்து சடனாக வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது அந்த எந்த இடத்துல அந்த நிகழ்வு ஏற்படுதோ அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் உயர்வடையுது. ஓகேவா. மேலே வந்து எழும்புது. ஸோ அப்படி எழும்பும்போது அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் உருவாகுது. ஸோ அது வந்து எர்த்குவேக்காக மாறுது. சம்டைம்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இட் செல்ஃப் கிராக்ஸ். ஸோ சம்டைம்ஸில் வந்து பூமியினுடைய மேல் பகுதியே வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கிராக்ஸ் விழுக ஆரம்பிக்கும். அப்படி கிராக்ஸ் விழுக ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அது அப்படியே எர்த்குவேக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து காசஸ் ஆஃப் எர்த்குவேக்கில் வர்றது. ஓகே. அனதர் காஸ் ஆஃப் எர்த்குவேக் இஸ் வால்கானிக் ஆக்டிவிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்மளுடைய நில சம்மந்தப்பட்டது. பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் வந்து சடனாக மூவ் ஆகும்போது, வைப்ரேஷன் ஆகும்போது, ஃபால்ட் லைனில் சடனாக வந்து அங்கே இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது எர்த்குவேக் ஃபார்ம் ஆகும். இன்னொரு காசு என்ன அப்படின்னா வால்கானிக் ஆக்டிவிட்டி. ஏற்கனவே நம்ம படித்தோம் இல்லையா, அந்த மூமெண்ட்ஸ் படிக்கும்போதே அதாவது ஓஷானிக் கிரஸ்ட்டும் கான்டினென்டல் கிரஸ்ட்டும் மோதும்போது ராக்ஸ் எல்லாம் ஃபெல்ட் ஆகி மேக்மா வெடித்து வெளியே வருது. ஸோ அந்த மேக்மா வெடித்து வெளியே வரதை நம்ம வால்கானிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எரிமலை வெடிக்கும் போதும் அந்த சரௌண்டிங் ஏரியாவில் வைப்ரேஷன் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம எர்த்குவேக்னு அந்த இடத்துல சொல்கிறோம். ஓகேவா. ஸோ எரிமலை வெடிப்பும் எர்த்குவேக்கு ஒரு காரணமாக இருக்குது. A violent or explosive eruption often causes the earth in its vicinity to quake. Earthquakes are often common in most volcanic areas. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பு ஏற்படும் போது, ஓகே, எரிமலை வந்து ஒரு இடத்துல மிகப்பெரிய லெவலில் வெடிச்சுது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் அதிர ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு எர்த்குவேக் உருவாகுது பிகாஸ் ஆஃப் வால்கானிக் எரப்ஷன். ஸோ எர்த்குவேக் ஆர் ஆஃபன் காமன் இன் மோஸ்ட் வால்கானிக் ஏரியா. ஸோ இந்த மாதிரி எரிமலை வெடிக்கக்கூடிய பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கோ அதோட சுற்று வட்டார பகுதிகளில் அந்த எரிமலை வெடிக்கும் போது அங்கே எர்த்குவேக் உருவாகிறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் எர்த்குவேக்.
ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா வாட் இஸ் எர்த்குவேக் எப்படி அளக்குறாங்க, எப்படி வந்து ரெக்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் எர்த்குவேக். ஓகே, பூமியினுடைய மாற்றங்கள், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ராக்ஸு, ஃபால்ட் லைன் அண்ட் வால்கானிக் எரப்ஷன்னால் எர்த்குவேக் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் இஸ் எஃபெக்ட் ஆஃப் எர்த்குவேக். ஓகே, எர்த்குவேக்கோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எர்த்குவேக் மே காஸ் சேஞ்சஸ் இன் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த்குவேக் வந்து வச்சு அப்படின்னாவே நம்முடைய பூமியினுடைய மேல் பகுதி வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா அது ஷேக்கிங் வரும்போது மேலே இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் கீழே விழுகும், அதோடைய ஷேப்பு, அதோடைய சர்ஃபேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். வைப்ரேஷன் ஆஃபன் செட் லேண்ட்ஸ்லைட் இன் மவுண்டேனியஸ் ரீஜியன். ஸோ மவுண்டெயின் ரீஜியனில் கண்டிப்பாக லேண்ட்ஸ்லைடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்தாவே அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டுரும். ஓகேவா. A great danger in an earthquake is the falling of buildings. ஸோ எர்த்குவேக் வந்தாவே பில்டிங்ஸ் எல்லாமே என்ன ஆகும், கீழே விழுக ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ பில்டிங்ஸ் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கிரேட்டர் டேஞ்சர். ஓகே, பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இப்படி ஃபாலிங் ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். பீப்புள்ஸ் நிறைய பேர் இறந்து போவாங்க. ஸோ இட் இஸ் த கிரேட்டர் டேஞ்சர் இன் அன் எர்த்குவேக் இஸ் த ஃபாலிங் ஆஃப் பில்டிங்ஸ். Most of the houses which collapsed were made up of mud and bricks and proved to be death traps. ஸோ நிறைய பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம எதை யூஸ் பண்ணி தான் நம்ம பில்ட் பண்ணுறோன்னா, செங்கல் மணலை வச்சு தான் நம்ம கட்டுறோம் இல்லையா. ஸோ செங்கல் மணல் சிமெண்ட்டை வச்சு தான் நம்ம பில்டிங்ஸை, பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம கட்டியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பில்டிங்ஸ் வந்து ஃபால் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கண்டிப்பாக என்ன ஆவாங்க, நிறையா பீப்புள்ஸ் வந்து இறந்து போவாங்க. நிறையா மக்களுடைய வாழ்க்கை வந்து இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தாலும் எர்த்குவேக் ரொம்ப அதிகமான வைப்ரேஷனில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் விழுகும்போது அங்கே உள்ளே இருக்க பீப்புள்ஸ் நிறைய பேர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபயர் இஸ் அனதர் கிரேட் டேஞ்சர். ஸோ இன்னொரு டேஞ்சர் என்ன அப்படின்னா ஃபயர் அப்படிங்கிறது எப்படி ஏற்படும் அப்படின்னா, ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலையோ அல்லது எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியிலையோ வந்து ஒரு எர்த்குவேக் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சர்க்யூட்டெல்லாம் மாற்றிடும் இல்லையா. கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலலாம் எர்த்குவேக் வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே நான் ஃபால் ஆகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபயர் உருவாகி அங்கே தீ விபத்து வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வீட்லேயும் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, எலக்ட்ரிக்கல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் ஒயர்லாம் வந்து அப்படியே அந்து விழுகும்போது அங்கேயும் ஃபயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எர்த்குவேக்னால பில்டிங்ஸ் விழுகும்போது ஃபயர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபயர் இஸ் த அனதர் கிரேட் டேஞ்சர். அண்டர்கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம் இஸ் நேச்சுரலி டிஸ்டர்ப்டு பை சச் மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி எர்த்குவேக்னால பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம இப்போ போர்லாம் போட்டோன்னா கரெக்டாக அந்த வாட்டர் எங்கே ஃப்ளோ ஆகுதோ அந்த இடத்துல போட்டோன்னா தண்ணி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அண்டர்கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம், ஓகே, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் எல்லாமே இந்த எர்த்குவேக்னால பாதிக்கப்படும். An earthquake which originate below or near the sea causes great disturbance in the water. ஸோ அதாவது சீக்கு அடியிலையோ இல்லாட்டி சீ பக்கத்துலேயோ எர்த்குவேக் உருவாச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து அந்த வாட்டரில் ஏற்படுத்தும். ஓகேவா, அந்த வாட்டர் எல்லாமே லேண்டை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதாவது எர்த்குவேக் வந்து நார்மலான ஏரியாவில் வந்துச்சு, நிலப்பரப்பில் வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும்னு பார்த்தோம். அங்கே மற்ற விஷயங்கள்லாம் டேஞ்சரான விஷயங்கள்லாம் நடக்கும். இதே இது எர்த்குவேக் வந்து கடலுக்கு அடியிலையோ கடல் பக்கத்துலேயோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து அதோடைய எஃபெக்ட் எல்லாமே அது எதில் படும் அப்படின்னா அந்த வாட்டரில் படும். ஸோ அந்த வாட்டர் வந்து ஒன்று நிலத்தை நோக்கி வர ஆரம்பிக்கும். The floods and waves cause great loss of life, sometimes more than the earthquake itself. ஸோ இந்த மாதிரி ஒரு எர்த்குவேக் வந்து கடலுக்கு அடியில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மூலமாக வரக்கூடிய அலைகள், ஓகேவா, அது மூலமாக உயிரை எழும்பக்கூடிய அலைகள் வந்து எர்த்குவேக்கோட காஸ்ட்டை காட்டிலும் அதிகமாக டேமேஜ் பண்ணிடும். சுனாமி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கடல் அலைகள் வந்து உயரமாக எழும்பி நிலத்தை நோக்கி வந்து நிறைய பீப்புள்ஸை வந்து அதை அழிச்சிடும், நிறையா ப்ராப்பர்ட்டிஸை வந்து அது டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி எர்த்குவேக் மூலமாக வரக்கூடிய சுனாமினால் எர்த்குவேக்கில் வரக்கூடிய ஆபத்தை காட்டிலும் இந்த மாதிரி சுனாமி மூலமாக வரக்கூடிய டேமேஜ் வந்து அதிகமாக இருக்குது. கிரேட் லாஸ் வந்து நமக்கு ஏற்படுது.
அதான் சுனாமி. ஓகே, சுனாமி அப்படிங்கிறது இட் இஸ் a ஜாப்பனீஸ் டேர்ம். ஓகே, ஹார்பர் வேவ்ஸ்னு இதுக்கு பேர், துறைமுக அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு டேர்ம். இட் இஸ் த நேம் கிவன் டு த ஹியூஜ் வேவ் காஸ்ட் இன் த சி பை அன் எர்த்குவேக். ஸோ எதுக்கு இந்த சுனாமின் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, எர்த்குவேக் மூலமாக சீல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து மேலே எழும்பி ஒரு ஹியூஜ் வேவாக மாறிடுது. இப்போ நார்மலாக கடல் அலைகள் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லெவலில் தான் இருக்கும். அதே இது பெரிய ஒரு 15 மீட்டருக்கு மேலே வந்து உயர எழும்புச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் சுனாமி. ஓகேவா, அந்த மாதிரி சுனாமி வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிறையா பீப்புள் இறந்து போவாங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இந்த சுனாமி வரதுக்கு முக்கிய காரணம் எர்த்குவேக். ஓகேவா, கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய எர்த்குவேக்னால தான் சுனாமி ஏற்பட்டு நிறையா பீப்புளை வந்து அதை அழிச்சிருது. Tsunami are quite common along the coast of Japan and other region in the Pacific. ஸோ பசிபிக் ரீஜனில் தான் இந்த சுனாமி ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த க்ரீன் கலர் ஏரியாவில் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதான் வந்து பசிபிக் ரீஜன். ஸோ அந்த ரீஜனில் அதான் வந்து என்ன ஆகுது, அதிகமாக சுனாமி ஏற்படுது. பர்டிகுலராக பார்த்தோம்னா ஜப்பானில். ஓகேவா, பர்டிகுலராக இதுதான் வந்து ஜப்பான். ஸோ இந்த ஜப்பான் நாட்டில் தான் இந்த கோஸ்டல் ஏரியாவில் அதிகமாக சுனாமி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த பிளேட்ஸ் பவுண்ட்ரிஸ் வந்து அதிகமாக காணப்படுது. ஓகேவா, நம்மளுடைய நிலத்தட்டுக்களும் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய நிலத்தட்டுக்களும் பவுண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணுற இடம் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறனால அங்கே அடிக்கடி மூமெண்ட்ஸ் நடக்கும். அடிக்கடி வந்து பூமிக்கு அடியில் எர்த்குவேக் ஏற்படுது. ஸோ அதனால் அங்கே அதிகமான சுனாமி ரீஜனாக வந்து இந்த பசிபிக் ரீஜன் வந்து இருக்குது, பர்டிகுலராக ஜப்பானில். On 26 December 2004, tsunami in the Indian Ocean swept coastal area of Indonesia, India, Sri Lanka, Thailand, etc. They caused immense damage to the life and property in the coastal area. So 2004ல 26 டிசம்பர், ஓகே, டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2004 ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து ஏற்பட்டுச்சு. இந்த சுனாமினால் எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தோனேஷியா, நம்மளோட இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. ஸோ இந்த மாதிரி இந்த நாடுகள் எல்லாமே சுனாமினால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு. இந்த சுனாமி எங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எர்த்குவேக் எபிசென்டர். ஸோ அந்த இடத்துல தான் உருவாச்சு. இந்தோனேஷியா பக்கத்தில் உருவான அந்த எர்த்குவேக்னால் பெரிய சுனாமி அலைகள் உருவாகி அது இந்தியா, இந்தோனேஷியா, அந்த பக்கம் இருக்க மலேசியா எல்லா இடத்தையும் வந்து அது தாக்குச்சு. ஓகேவா, 2004 ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து ஏற்பட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் அதில் இறந்து போனாங்க. ஓகே, இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள்லையும் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இந்த சுனாமி ஏற்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா இந்தோனேஷியா பக்கத்தில் பூமிக்கு அடியில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கத்தினால தான் இந்த சுனாமி வந்து ஏற்பட்டு அந்த கடல் அலைகள் வந்து உயர எழும்பி கோஸ்டல் ஏரியா, கடற்கரை ஏரியாவில் ஃபுல்லாக அட்டாக் பண்ணி நிறையா பீப்புள்ஸோட வாழ்க்கை அதில் இறந்து போனாங்க. நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜஸ்ட் 1 minute ஃபார் ரீகால். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எர்த்குவேக், வாட் இஸ் எர்த்குவேக், எர்த்குவேக்கை எப்படி வந்து அளக்குறாங்க, என்ன ரிக்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் எர்த்குவேக், என்னென்ன காரணங்களால் பூமி எதிர்ச்சி ஏற்படுது. ஓகே, ஃபால்ட் லைன், தென் ராக்ஸ், அப்புறம் வால்கானிக் எரப்ஷன், இதனாலலாம் எர்த்குவேக் ஏற்படுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட் ஆஃப் எர்த்குவேக்கில் நிறைய பில்டிங்ஸ் டேமேஜ் ஆகுது, நிறையா வந்து மவுண்டன் ரீஜனில் லேண்ட்ஸ்லைடு ஏற்படுது, இந்த மாதிரி நிறையா எஃபெக்ட்ஸ் இருந்தது. அதே மாதிரி கடலுக்கடியில் எர்த்குவேக் ஏற்படும் பொழுது என்ன சுனாமி வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுனாமினாலையும் பலருடைய உயிர்கள், பலருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டேமேஜ் ஆகுது. இதெல்லாம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக்கில் நம்ம பார்த்தோம்.